ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி கிளியர் கட்டாக அதே மாதிரி அனலைஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஈஸியான ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கும். நேற்று நான் சொல்லியிருந்தேன் 52,000க்கு அப்புறம் இந்த லெவல் டிமாண்ட் ஜோனை ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து செல்லிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மார்னிங் 1 ஹவரில் ஒரு கரெக்ஷனும் ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடும், அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்மெண்ட் ஆஃப் 51,000 வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்கும் பையிங்கான சான்சஸாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா நைஸ் ரேலி வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 பர்ஃபெக்ட் ட்ரேட்ஸ் வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன் டே சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் பார் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்சைடடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகெயின் த ரேஞ்ச் வந்து இதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் ப்ளே ஆகிட்டுருக்கு, விச் இஸ் நத்திங் பட் 52,000 ஆன் அப் சைடு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன் சைடில் வந்து 51,000 டவுன் சைட்லேயும் வந்துட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து 51,783. ஸோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் 51,783. ஓகே, எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,783. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வர்ஜின் சிபிஆர் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,333லேருந்து 51,187 வரைக்கும் இருக்குது வர்ஜின் சிபிஆர். ஸோ இதையும் மார்க் பண்ணிக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கேண்டில்ஸும் பாஸ் ஆகல, ஒன்லி ஒரு வீக் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இட் லாக்டஸ் வர்ஜின் சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ, அதாவது இந்த பாயிண்ட் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 51,300. அது வர்ஜின் சிபிஆர் மேலே இருக்குது. தென் இந்த 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 ரேஞ்சை வந்து தூக்கிட்டு இதுக்கு வந்து அகெயின் ஒரு ஆரஞ்சு லைனில் 51,900 வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹையாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணி, ஓகேங்களா? ஓகே, டுமாரோ சிபிஆர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இருக்கட்டும். இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் எப்போ இருக்குது, வர்ஜின் சிபிஆர் வந்து இந்த மாதிரி இருக்குது. என்ன ரேஞ்சில் இருக்குது? 51,561 700. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் அதுக்கும் மேலே இருக்குது. சிம்பிள் லாஜிக் தாங்க. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட்டாக 51,900 இருக்குது, ப்ளஸ் ரவுண்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த ஸ்விங்கில் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒன்ஸ் இதை க்ராஸ் பண்ணிச்சு 52,000 அப்படின்னா 51,940 52,000 க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பையிங் ட்ரேடு. ஸோ இங்கவே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது, இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகி இதை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பையிங் ட்ரேடு. அப்படி இல்லாமல் மார்க்கெட் அகைன் நீங்கள் ஓப்பன் ஆகி இதை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த வர்ஜின் சிபிஆர் வரைக்கும் டார்கெட் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுருக்கு இல்லைங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது யூ ஹேவ் டு சி ஃபார் டபிள்யூவாக இருக்கா இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷனானு. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக வச்சுருக்க அதோட டிமாண்ட் ஜோன் வந்து 52,000. ஸோ அதை க்ராஸ் ஆச்சு ஒன்ஸ் அப்படின்னா தான் பையிங் மொமெண்டம் அகெயின் இனிஷியேட் ஆகும். இல்லைனா அகெயின் இது திரும்ப ரேஞ்ச் பவுண்டாக உள்ளேயே விழுந்துடும். செகண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பையிங் ட்ரேட் இனிஷியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வர்ஜின் சிபிஆரில் ஹோல்ட் ஆகி தென் க்ளோசிங் ப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹையர் அண்ட் ஹையர் டார்கெட்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் குட் ட்ரேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கேப் டவுன் ஆகுதுன்னா வெரி பிக்சர் பர்ஃபெக்டாக ஒரு பையிங் ட்ரேட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விச் இஸ் அட் 51,300 to 200 லெவல்ஸில் வந்துட்டு பையிங் ட்ரேட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி பிக் கேப் அப் அபவ் 52,000 இருக்குது அப்படின்னா ஒன்லி அகெயின் அட் யூ டர்னில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். பையிங் ட்ரேட்கான ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது 52,000 அண்ட் அபவ்வில் வந்து எங்கே கேப் அப் ஆனாலும் வெயிட் ஃபார் அ புல் பேக் அட் 52,000. அதுக்கப்புறம் ஒரு டபிள்யூ ப்ரைஸ் செக்ஷன் கிடைச்சதுன்னா பையிங் ட்ரேட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் டுமாரோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடினோ விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். அதுலேயும் இதே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.